ரொம்ப நன்றி. இல்ல 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 ஐயோ நீங்க காலில் எல்லாம் விளத்தவல்ல சரியா. அதான் எங்களுக்கு நீங்க நல்லது செய்யணும்டா இனிமேல் தங்கச்சியை நல்லா படிக்க வைங்க. இப்ப மழையும் பெய்யுது. இப்ப நாங்க சொல்லிட்டு வந்த நாங்க இதுக்கு முதல் மழை பெஞ்சுதா? இல்ல இல்ல மழை பெஞ்சுது. இப்ப நாங்க வந்திருக்கோம் பாருங்க மழை பெய்யுது. அப்ப ஒரு நல்லதொன்னு நடக்கும் கட்டாயமா. தெரியல. இப்ப நாங்க சில இடங்களுக்கு போக மழை பெய்யும். அப்படி மழை பெஞ்ச ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு உதவி திட்டம் உண்டு கிடைக்க போகும்னு அர்த்தம். என்ன சொன்னா அப்படி கிடைச்சிருக்கு எங்க அனுபவத்துல சொல்றேன். ஆனா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பெரிய ஒரு உதவிதான். நாங்க இருந்த நிலைமைக்கு இப்ப பிரச்சனை இல்லை. அந்த கரண்ட் எடுத்து தாரண்டிக்காங்க செய்வாங்க உதவி. எனக்கு செஞ்சு போட்டா பாருங்க மேல காட்டுங்க. வயரிங் எல்லாம் பண்ணியாச்சு. வயரிங் இது ஒரு ரூம். ஆரம்பத்துல அவங்க இங்கதான் இருந்தாங்க. ஓகே ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஃபுல்லா பூசி கொடுத்து ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பார்த்தா தெரியும். இந்த பாருங்க இந்த டுச் அப்படி டுச் போட்டு எல்லாம் ஓகே. எல்லாம் ஃபுல் செட்டப். கரண்ட் வசதிக்குரிய ஃபுல் செட்டப். பாருங்க வளைஞ்சு பார்ப்போம். ஜன்னலுக்கெல்லாம் கூட வானிஸ் அடிச்சு வடிவா கலர்ஃபுல்லா இருக்கு. தப்ப உணர்ந்து பேசுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தானே. வாழ்க்கையில எல்லாரும் தவறுகள் செய்யறது தான். அந்த தவறை உணர்ந்து இனிமேலும் திருப்பி அந்த தவறு செய்தாதான் உண்மையிலே ஒரு பிழையான விஷயம். சொல்ல போனா இப்ப நீங்க ஒரு திருமணம் செய்து அது ஒழுங்கா அமையல. ஆனா சில பெண்கள் இருக்கிறாங்க. சில பெண்கள் தான் அப்ப ஒரு திருமணம் செய்ததுக்கு பிறகு முதல் திருமணமே ஒரு ரெஜிஸ்டர் பண்ணாம ஒழுங்கா அம்மா அப்பாக்களுக்கு தெரியாம தான் திருமணம் முடிச்சிருப்பாங்க. அவ அந்த கணவர் விட்டுட்டு போயிருப்பாரு ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ. ஆனா அது ஒரு தவறு தானே. அதை ஒரு பாடம் எடுத்துக்கொண்டு ஒரு நல்லா வாழணும். ஆனா அதே தவிர திருப்பி செய்வாங்க. திருப்பி இன்னொரு ஆளை திருமணம் செஞ்சிருப்பாங்க. அவரையும் ஒரு ஆறுன்னு தெரியாம அம்மா அப்பாக்களுக்கு தெரியாம திருமணம் செஞ்சிருப்பாங்க. அவருமே மாத்திட்டு போயிருப்பாங்க. அப்படியே சில பேர் எங்களோட தொடர்பு கொள்ளுவாங்க, எங்களுக்கு உதவி எடுத்தாங்கண்டு. அது சரியில்லை தானே. இப்ப ஒரு திருமணம் ஒரு நல்லதா முடியலாட்டி இன்னொரு திருமணம் செய்தா அது நல்லா வாழத்தானே வேணும். அதன் மூலம் அதுவும் ஒரு ஃபெயிலியரா போகுதுன்னு சொன்னா அது ஆறு லைஃப். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல கோராவளி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஜூன் 26 என்னோட யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அதுல என்னன்னா கணவனால கைவிடப்பட்ட ஒரு இளம் பெண் அவங்க தன்னை தப்ப உணர்ந்து அதுல பேசியிருந்தாங்க. ஒரு தப்பு உணர்ந்து பேசுறதுன்றது என்ன தப்பு உணர்ந்துட்டாங்க. இனிமேல் தன்னை குழந்தைகளுக்காக வாழணும் என்று ஆசைப்பட்டு அந்த வீடியோல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதை பார்த்துருந்தீங்க நிறைய பேர். ஒரு குடும்பத்தை பார்க்க தான் வந்திருக்கிறேன். இவங்க ஒரு 3 நாளைக்கு முதல் என்னோட தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டு சில விஷயங்கள் சொன்னாங்க. உண்மையிலே அதை கேட்கும்போது எனக்கு இன்றைக்கு வீடியோ எடுப்பேன்ற ஐடியாவே எனக்கு இல்லை. ஆனா அதுக்கு பிறகு யோசிச்சேன் நான். உண்மையிலே ஒரு கணவனால கைவிடப்பட்ட ஒரு இளம்பெண் தான் இவங்க. இவங்க ஒரு சில பேருக்கு ஒரு முன்னுதாரணம் இருப்பாங்க தானே. இனிமேலும் இந்த தவறு நடக்கலாம். இவங்க செய்யற தவறு இனிமேலும் நடந்து கொண்டு இருக்குது என்று நான் நினைக்கிறேன். அதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். உண்மையிலே இந்த வீடியோ இப்படியான இவ செஞ்ச தவறை செய்யறதுக்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும். ஓகே போயிட்டு அந்த அக்காவோட பேசுவோம். அதுக்கு முதல் அவ இருக்கிற சூழலை நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப சரியான காத்தாவும் இருக்கு பாருங்க. பின்னால ஃபுல்லா ஒரு காடு மாதிரி நிறைய மரங்கள்லாம் இருக்கு. இதான் அவ இருக்கிற வீடுன்னு சொல்லலாம். அங்களையும் பாருங்க. இது ஒரு உண்மையிலே ஒரு தொங்கல் இருக்கிற ஒரு கிராமம். உண்மையிலே தூர வார நாங்க பயணம் செய்து வந்ததும் ரோடும் ஒழுங்கா இல்லை, கிருவல் ரோடு தான். அடுத்தது உண்மையிலே பயணம் செய்யறது சரியான கஷ்டத்துல வந்தோம் நாங்க இந்த வெயிலுக்குள்ள. இப்ப பார்த்தா தெரியும் அவட வீடு. வணக்கம், உள்ள வரலாம் தானே? இதான ஓப்பனா இருக்கு. இது எப்ப கட்டினீங்க? இது கட்டி 6-7 வருஷம் வரைக்கும். 6-7 வருஷம். உங்களுக்கு கட்டி தந்ததா? இல்ல, அம்மாங்களுக்கு கொடுத்த. அவங்க அம்மாங்களுக்கு கொடுத்த. எலியானில அது குருவி கூடாது. அதுதான் என்ன. இப்ப இதுவும் ஒரு ரூம். என்ன இதுக்கு என்ன நடந்து ஒண்ணு செய்யலையா?
சரி செய்யல, வசதி இல்லை, கையில் காசு இல்லாம செய்யல. வசதி இல்லை என்ன? நான் எனக்கு உதவி கிடைக்கிறத தாண்டி ஆனா இந்த தப்பு ஒருத்தரும் செஞ்சிடக்கூடாது, அதான் நான் கேட்கிறாங்கிட்ட. நான் தான் அம்மா அப்பா கதை கேட்காம இப்படி தப்பா நடந்து இந்த இப்ப புள்ள என்னால இந்த பிள்ளைகள் கஷ்டப்படுது. நான் இப்படி இருந்திக்க கூடாது. அவங்க கதை கேட்டது இருந்திருந்தா நான் ஒழுங்கா இருந்திருப்பேன். அவனை நம்பி போனதுக்காக எனக்கு தன்னடத்துல விட்டுட்டு போய்த்தான். நான் செஞ்ச மைனி ஒருத்தர் இந்த செய்யக்கூடாது அவரு. நான் அறியாம சின்ன வயசுல அவரு இதை நம்பி அவரு காதலிச்சான்னு சொல்லி போய்த்தான் அவரை நம்பி. ஆனா ஒருத்தர் அப்படி தப்பு செய்யக்கூடாது. அப்ப வாழ்க்கையில தவறு செஞ்சுட்டேன், இனிமேல் நான் நல்லதா வாழணும், அந்த பிள்ளைகளுக்காக வாழணும் என்று அந்த வீடியோல சொன்னாங்க. அப்ப நிறைய பேர் பார்த்து ஒரு நல்ல விதமா கமெண்ட் போட்டிருந்தீங்க, கட்டாயம் உதவி எடுத்துக்கோங்க தம்பின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப அதுக்குரிய பலனா உதவி கிடைச்சிருக்கு, ஒரு பெரிய ஒரு உதவி திட்டம்னு சொல்லலாம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பாருங்க வளைச்சு பார்ப்போம், ஜன்னலுக்கெல்லாம் கூட வானிஸ் அடிச்சு வடிவா கலர்ஃபுல்லா இருக்கு. பாத்தீங்க தானே, வடிவா சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, வயரிங் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. நாங்க வரும்போது வயரிங் எல்லாம் பண்ணல, கரண்ட் வசதி எல்லாம் இல்லை. பார்த்தா தெரியும், ஃபுல்லா பூசி ப்ளூ கலர் பெயிண்ட். இப்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப இந்த வீடு நாங்க முன்னின்று செய்யல, ஒரு ஆஸ்திரேலியா அண்ணன் தான் முன்னின்று செய்தாரு. அவர் ஆஸ்திரேலியால இருக்கிறாரு. இந்த மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு அண்ணன் மூலமா தான் செய்தாரு, இந்த கான்ட்ராக்ட் செய்யற அண்ணன் மூலமா தான் செய்தாரு. பாருங்க ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இப்ப நம்மளோட சேனல்ல நீங்க பார்த்துருக்கலாம். ஃபேவரட்டான கலர் ப்ளூ, அதுக்கேற்ற மாதிரி ப்ளூ கலரும் அமைஞ்சிருக்கு. மேலே சீட் போட்டிருக்கிறாங்க. அப்படியே இந்த பகுதி இப்போ முன் துண்டு அப்படியே சும்மா மொட்டையாக தான் இருந்தது, கோபிசம் ஒன்று மடிக்காம. இப்போ ஓகே, சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு உதவி திட்டம், நிறைய செலவு போயிருக்கும். ஓகே, உள்ளேயும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உள்ள பார்த்துட்டு அதுக்கு பிறகு வீட்டு யாரு கிடைச்சிருக்கோ அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். ஓகே, கரண்ட் வயரிங் எல்லாம் பண்ணிட்டாங்க. எக்கோ அடிக்கும், உள்ளுக்கு 2 பேசினா எக்கோ அடிக்கும். ஷோட்டா பாருங்க, மேல காட்டுங்க. வயரிங் எல்லாம் பண்ணியாச்சு. வயரிங், இது ஒரு ரூம். ஆரம்பத்தில் அவங்க இங்கே தான் இருந்தாங்க. ஓகே, ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, ஃபுல்லாக பூசி கொடுத்து ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பார்த்தா தெரியும், இந்த பாருங்க, இந்த டுச் அப்படி டுச் போட்டு எல்லாம் ஓகே, எல்லாம் ஃபுல் செட்டப். கரண்ட் வசதிக்குரிய ஃபுல் செட்டப். ஓகே, ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. என்ன குறைன்னு சொன்னால் ஒரு குறையும் இல்லை, எல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கினா நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். சரி, ஓகேங்க. இப்போ முன்னுக்கு நிற்கிறாங்க. எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்கண்ணே. இப்போ சொல்லப்போனால் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிட்டு உங்களோட வீடியோ போட்டு சந்தோஷமா தானே இருக்கு. உங்களுக்கு பெரிய ஒரு உதவி ஒன்று கிடைச்சிருக்கு. நீங்க என்ன தொடர்பு கொள்ளும் போது நினைச்சீங்களா இப்படி ஒரு உதவி ஒன்று கிடைக்குமா? ஏன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு செலவு தான் எடுத்திருக்கும் இந்த வீடு முடிகிறதுக்கு. பாருங்களேன், இப்ப நான் அந்த பழைய வீடியோவை நான் காட்டுவேன், அதுல எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்ததான் தெரியும். அந்த கம்பேர் பண்ணி பார்த்ததான் தெரியும். அதான் என்னோட தொடர்பு கொண்டாரு. அப்ப அவரு இங்க ஆள் இருக்காமன்னு சொன்னாரு அவரு. அதனால அவங்களே முன்னின்று ஓகே, நல்ல ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு நல்லதா செஞ்சு சந்திரிக்கிறாங்க. விலங்கு தானே, இப்ப ஒரு பேசும்போது எங்களுக்கும் தெரியும் தானே, ஒரு நம்பிக்கையில நாங்க எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்தோம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி வடிவா செஞ்சு கொடுத்துருக்காங்க, ஒரு குறையும் இல்லாம. சரி, நீங்க சொல்லுங்க. இப்ப மழை பெஞ்சா கூட நீங்க ஒழுகாம இருக்கலாம். நீங்க அதுல முக்கியத்துவம் உங்களோட வீடியோல பட்டது என்னன்னா, ஒரு தப்பு நீங்க செய்துட்டீங்க, அதை உணர்ந்து நீங்க சொன்னீங்க இப்ப நான் செய்த தப்ப யாரும் செய்யாதீங்கன்னு அந்த வீடியோல நீங்க சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு ஃபீவரா, நீங்க பிரெக்னண்டா இருக்கிறீங்க, இப்போ ஓகேவா உடம்புக்கு? நீங்க தங்கச்சி இறக்குக்கல என்ன சொன்னா ரொம்ப நேரம் தூக்கி வச்சிருக்கீங்கள தானே? எப்படி இருக்கீங்க தெரியுமா? ஆரண்டு தெரியாதா பெண்ண? இதுக்கு முதல்ல வந்ததே இல்லையா? நஞ்ச வந்ததானே? இப்ப நான் வந்ததாலதான் இப்படி ஒரு பெரிய ஒரு வீடு ஒன்று கட்டிருக்கிறீங்க. சந்தோஷமா? சரி, ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்களேன். இப்ப
எனக்கு நிறைய கஷ்டப்பட்டு நான் இந்த வீடு ஒன்று இல்லாம இருந்து நான் அந்த அண்ணன் எனக்கு வீடு இருந்திருக்காரு. அந்த அண்ணன் நல்ல சந்தோஷமா குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு கூடுதல் உதவி செஞ்சு அந்த எடுத்து தந்த நீங்களும் இந்த வீடியோ போட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதானே அதான் நன்றி சொல்றீங்க. உண்மையில உங்களுக்கும் நன்றி சொல்ல தானே வேணும். இப்ப அந்த வீடியோவை இப்ப நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அப்படி நிறைய பேர் பார்த்தது மூலமா அலர்ட் ஆயிருப்பாங்க தானே. இப்ப நீங்க சொன்னீங்க கணவர் விட்டுட்டு போயிட்டாரண்டு, அதுவும் பாருங்களேன், 2வது தரம் சேர்ந்தவர் ஒரு தரம் பிரிஞ்சு போய் இன்னொரு தரம் சேர்ந்து அதுக்கு பிறகு விட்டுட்டு போயிருக்கிறாரு ஒரு சின்ன புள்ளண்டு. அப்ப நாங்க அந்த வீடியோல சொன்னோம் இப்படி எல்லாம் செய்யக்கூடாதானே யாரும். அப்ப ஏமாறக்கூடா. நீங்க அந்த வீடியோல சொன்னீங்க உங்களோட அம்மா அப்பாக்களுக்கு தெரியாம கூட தான் நீங்க போனீங்க, அவரை நம்பி போனீங்க. அப்படி நம்பி போயும் இப்படி உங்களை விட்டுட்டாரு. இப்ப நீங்க கவலைப்படுறீங்களா? நீங்க தான் சொல்லணும். அப்படி வாழ்க்கையில நடந்ததுன்னு கவலைப்படுறீங்களா, இல்ல போனா போகட்டும் இனிமே நான் வாழ்வேன்ற மாதிரி அப்படி ஒரு எப்படி எண்ணம் உங்களோட? இப்ப பிரச்சனை இல்லை, இப்ப கவலை இல்ல. கவலை இல்லையா? இப்ப என்ன கவலை? எனக்கு டிக்கெட் வீடு இருக்கி எனக்கு அந்த அண்ணன் கரண்ட் எடுத்து தந்து தையல் மிஷின் ஒன்று வாங்கி தரண்டிக்காங்க. தையல் மிஷின் வாங்கி தரண்டிக்காரா? அதுல இருந்து நான் பார்த்து எங்களுக்கு இது போகும் காலங்கள் போகும். டைப்பிங் ஓகே. அதான் ஃபுல்லா முடிக்க அந்த என்ன உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஃபுல்லா செய்து தரேன்னு சொல்லிருக்கிறாரு. அது பெரிய விஷயம் தானே. ஏன்னு சொன்னா இப்ப உங்களால வேலைக்கும் போக முடியாது, புள்ளத்தாச்சு தானே. அப்ப அந்த பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு இன்னும் நிறைய செலவுகள் வரும் உங்களுக்கு. ஒரு சின்ன குழந்தை வளர்க்குறா, அது சின்ன விஷயம் இல்லை தானே. எவ்வளவு செலவுகள் இருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கிறாரா? உதவி செய்யறேன்னு சொல்லிருக்காரு. கட்டாயமா அவர் செய்வார். என்னோட அப்படிதான் பேசினாரு. ஒரு நல்ல அண்ணன் தான். ஆனா அவர் பிஸியா இருக்கிறாரு ஆஸ்திரேலியா. என்ன பேர் சொன்னீங்க? குகதாஸ். அண்ணனோட நான் பேசினேன். நான் வீடெல்லாம் கட்டி முடிச்சது பிறகு பேசினேன் நான். அப்ப டீட்டெயில அனுப்புறேன்னு சொன்னவர். இப்ப நான் கட்டாயமா சொல்லணும் தானே யாரு செய்தண்டு இந்த வீடு. அப்ப கேட்டேன்னா அவர் கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு போல, அதனால அனுப்பல. இப்ப எடுத்த நான் இப்ப திருப்பி மாறி எடுத்திருக்கிறாரு. அப்ப நான் இப்ப வீடியோ எடுத்து தந்ததால ஆன்சர் பண்ணி பேசலாம் போயிட்டு. சரி, எப்படியும் அவருக்கு அந்த வாழ்த்துக்கள் போய் சேருந்தானே. பெரிய ஒரு உதவி உண்மையிலேயே. அப்ப உண்மையிலேயே கட்டாயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிதான். இப்ப நான் ஆரம்பத்திலேயே சொன்னதுதான், தப்ப உணர்ந்து பேசுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தானே. வாழ்க்கையில எல்லாரும் தவறுகள் செய்யறது தான். அந்த தவறை உணர்ந்து இனிமேலும் திருப்பி அந்த தவறு செய்தாதான் உண்மையிலேயே ஒரு பிழையான விஷயம். சொல்ல போனா இப்ப நீங்க ஒரு திருமணம் செய்து அது ஒழுங்கா அமையல. ஆனா சில பெண்கள் இருக்கிறாங்க, சில பெண்கள் தான் அப்ப ஒரு திருமணம் செய்ததுக்கு பிறகு முதல் திருமணமே ஒரு ரெஜிஸ்டர் பண்ணாம ஒழுங்கா அம்மா அப்பாக்களுக்கு தெரியாம தான் திருமணம் முடிச்சிருப்பாங்க. அந்த கணவர் விட்டுட்டு போயிருப்பாரு ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ. ஆனா அது ஒரு தவறு தானே. அதை ஒரு பாடம் எடுத்துக்கொண்டு ஒரு நல்லா வாழணும். ஆனா அதே தவிர திருப்பி செய்வாங்க. திருப்பி இன்னொரு ஆளை திருமணம் செஞ்சிருப்பாங்க. அவரையும் ஒரு ஆறுன்னு தெரியாம அம்மா அப்பாக்களுக்கு தெரியாம திருமணம் செஞ்சிருப்பாங்க. அவருமே மாத்திட்டு போயிருப்பாங்க. அப்படியே சில பேர் எங்களோட தொடர்பு கொள்ளுவாங்க, எங்களுக்கு உதவி எடுத்தாங்கண்டு. அது சரியில்லை தானே. இப்ப ஒரு திருமணம் ஒரு நல்லதா முடியலாட்டி இன்னொரு திருமணம் செய்தா அது நல்லா வாழத்தானே வேணும். அதன் மூலம் அதுவும் ஒரு ஃபெயிலியரா போகுதுன்னு சொன்னா அது ஆறல ஃபீல் என்ன. ஓகே, இந்த இடத்துல இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் என்னன்னு சொன்னா வாய்ப்புகள் கிடைக்கிற நேரம் தானே சொல்லலாம். அப்ப இதே விஷயத்த இன்னொரு வீடியோல நான் சொல்லல தானே. இந்த விஷயத்த இந்த வீடியோல சொல்லலாம்ன்றதுக்காக தான் சொல்றேன். ஓகே, இப்ப சந்தோஷம் உங்களுக்கு, எங்களுக்கு சந்தோஷம். இப்ப தங்கச்சியும் இருக்கிறாங்க. இப்ப தங்கச்சி ஸ்கூலுக்குள்ள நல்லா போறாங்களா? கூட்டிட்டு போறல இந்த காய்ச்சலால. ஓ, இப்ப உடம்பு ஓகே உங்களுக்கு? என்ன சொன்னா இப்ப டெலிவரி எப்போ உங்களுக்கு? 9 மாசம். அப்ப நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கு. அந்த அண்ணன் சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு, சரிதானே? இப்ப உங்களோட ஒரு குடும்ப நிலையும் ரொம்ப விமோசம் தானே. அப்பா அம்மா எல்லாம் கூலி வேலை தான் செய்யற, அவங்களுக்கும் வசதின்றது இல்லை. உங்களோட அக்காவாது தங்கச்சி எல்லாரும் கூடி செய்யலாம் இருக்கிறாங்க. அம்மாவில இருந்து தங்கச்சியில இருந்து எல்லாரும் கூடி செய்யலாம். பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு நடுவுலயே ஃபுல்லா ஒரு பளிச்சென்ற மாதிரி ஒரு வீடு ஒன்று கிடைச்சிருக்கு. எங்களுக்கு அங்க இருந்து பார்த்து வரும்போதே சந்தோஷமா இருந்தது. ஓகே, அதான் குடும்ப நிலை மோசமா இருக்கு. அப்ப தொடர்ச்சி உதவி செய்யத்தாமே உங்களுக்கு கட்டாயமா ஒரு உதவி செய்வார். மாசம் உங்களுக்கு 2 பேருக்கு தானே. அப்ப அந்த உதவியை கட்டாயமா செய்வார் அந்த அண்ணன். இப்ப நான் தான் பேசி கொண்டிருக்கிறேன், உங்களாலையும் பேசல, வருத்த நிலையில இருக்கிறீங்க.
அது அடுத்த கட்டம் என்னண்டா இப்ப நாங்க முதற்கட்டம் எவ்வளவு சொன்னாங்க 30 30,000 உங்களோட பேர் என்ன நான் மறந்துட்டேன் சஜிதா ஓகே சஜிதா அவங்களுக்கு ஆரம்ப கட்டமா 30,000 கொடுத்துப்பட்டு போனேன் நான் எதுக்காக பிள்ளையோட படிப்புக்காக அப்ப நீங்க அதை செய்தீங்களா தொடர்ச்சி அனுப்பினீங்களா நேசரிக்கு அனுப்புறேன் இந்த இது கொஞ்சம் எனக்கு இல்லாதால கூட்டிட்டு போற அப்ப எப்படி போறோம் கூட்டிட்டு போறான் இப்ப இந்த இதுக்குள்ள இந்த 2-3 நாள் வச்சு கூட்டிட்டு போகல இங்க இருந்து போறது கஷ்டம் யானை தான் போறது யானைகள் யானை அப்ப எத்தனை நாள் போகல இப்ப ஒரு 4 நாள் வச்சு போகல 4 நாள் போகல ஆனா கட்டாயமா அனுப்புங்க ஒரு வழி ஒன்று பாருங்க அதுக்கு என்னோட சொன்ன படிப்பு விடக்கூடாது தானே இப்ப எதுக்காக உதவி கிடைக்குது பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கணும்ன்றதுக்காக தான் கிடைக்குது அப்ப தொடர்ச்சி அனுப்புங்க அப்ப உதவி கிடைக்குதுன்றதுக்காக அது ஒரு அலட்சியம் மாதிரி கூட என்ன இப்ப உங்களோட ஒரு முயற்சியால இந்த உதவி கிடைக்குது அந்த முயற்சிய ஒரு கட்டத்துல அந்த என்ன அது டவுன் ஆகும்னு சொன்னா அப்ப அது சரியில்லை தானே அப்ப நிறைய பேருக்கு அப்படி உதவி தடைப்பட்டிருக்கு கல்விக்கான உதவி கேட்பாங்க ஆனா கிளாஸ்களுக்கு அனுப்ப மாட்டாங்க எதுக்காக உதவி செய்யறாங்க அதை சரியான முறையில பயன்படுத்தினா தானே உதவி தொடர்ச்சி செய்யறதுக்கு அந்த உதவி செய்யறாங்களுக்கு மனம் வரும் அப்ப குழந்தைய அனுப்புங்க சரியா ஹலோ போகணும் சரியா போவீங்களா படிக்கிறதுக்கு ஆசையா ஓமா சரி சாக்லேட்ல அந்த இனிப்பெல்லாம் கூட சாப்பிடக்கூடாது பல்லெல்லாம் கூட போயிடும் ஓகேங்க இப்ப இந்த வீடியோட நோக்கம் இவங்களுக்கு கிடைச்ச உதவியை காட்டுறதுதான் நோக்கம் பாருங்க ஒரு பெரிய ஒரு வீடு தான் 2 ரூம் அப்ப இனிமேல் தான் நீங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும் அப்ப நெக்ஸ்ட் பிளான் என்ன உங்களோட வாழ்க்கையில சொல்லுங்களேன் என்ன இப்ப பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு கட்டாயமா வளர்க்கத்தானே வேணும் அப்ப ஒரு இடம் போகல நீங்க அப்ப கட்டாயமா ஒரு உதவி ஒன்று தேவை அப்ப உங்களோட கணவர் திருப்பி வந்தா அவரை ஏற்றுக்கொள்வீங்களா அப்படி இருக்கா உதவி கிடைச்சிருக்கு அவர் எதுக்காக விட்டுட்டு போனாரு வீடு இல்ல ஒழுங்கா எண்டு ஒரு காரணத்தால விட்டுட்டு போனாரு இப்ப கணவர் திருப்பி வந்தா ஏற்றுக்கொள்வீங்களா இல்லையா இல்ல இப்ப விட்டு போட்டு போய் இப்ப உதவி கிடைச்சன வந்தவர் என்னத்துக்கு அதானே தெரிய வந்தது அவருக்கு இப்படி வீடு எல்லாம் தெரிய வந்தது தொடர்பு கொண்டாரு உங்களோட தொடர்பு கொள்ளல இங்க வந்து சண்டை உடிச்சு போட்டு போனாரு என்ன சொன்னாரு வந்து சண்டை உடிச்சு போட்டு இருந்தோடு போவாரு அது இது ஹாச்சி அப்புறம் பக்கத்தாக்கள் சொன்னது அவர்கிட்ட இங்க தியாக்கள் பக்கத்துல இருக்கிறாங்க சொல்லி அவர் வந்து பார்த்து சண்டை உடிச்சுதான் எங்களோட சண்டை வந்தவரு சேர்றதுக்காக வந்தவரா இல்ல இல்ல சும்மா இது குழப்பறதுக்கு வேற திருமணம் செய்துட்டாரா இல்ல 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 ஓகே அதான் எங்க மூலமா உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு அடுத்த கட்டம் நீங்க என்ன செய்யணும்ன்றது உங்களோட முடிவு தான் இப்ப நாங்க ஒன்றும் செய்யல தானே இப்ப நாங்க ஒரு அறிவுரை சொல்லிருக்கிறோம் உதவி கிடைச்சதுக்கு பிறகு அது சேர்ந்தா அப்ப எதுக்காக உங்களை திருமணம் செய்தாருன்ற ஒரு கேள்வி இருக்குத்தானே உங்களை ஒரு காதல் திருமணம் தானே செய்தாரு ஓகே அப்ப நீங்க புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் சரி அப்ப இந்த வீடியோ நம்ம முடிப்போம் இப்ப சில விஷயங்கள் நீங்க பேசணுமா அந்த அண்ணனுக்கு நீங்க நன்றி சொல்லலையா அந்த அண்ணன் குடும்பத்தோட நல்ல இது சந்தோஷமா வாழணும் அதே மாதிரி இந்த நாங்க இப்படி கிடைக்க மாட்டோம் எடுத்து காட்டினேன் நீங்களும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி இல்ல ஐயோ நீங்க காலில் எல்லாம் விளத்தவல்ல சரியா அதான் எங்களுக்கு நீங்க நல்லது செய்யணும்டா இனிமேல் தங்கச்சியை நல்லா படிக்க வைங்க இப்ப மழையும் பெய்யுது இப்ப நாங்க சொல்லிட்டா வந்த நாங்க இதுக்கு முதல் மழை பெஞ்சுதா இல்ல மழை பெஞ்சது இப்ப நாங்க வந்திருக்கோம் பாருங்க மழை பெய்யுது அப்ப ஒரு நல்லதோட நடக்கும் கட்டாயமா தெரியல இப்ப நாங்க சில இடங்களுக்கு போக மழை பெய்யும் அப்படி மழை பெஞ்சா ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு உதவி திட்டம் உண்டு கிடைக்க போகும்னு அர்த்தம் என்ன சொன்னா அப்படி கிடைச்சிருக்கு எங்க அனுபவத்துல சொல்றேன் ஆனா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பெரிய ஒரு உதவிதான் நாங்க இருந்த நிலைமைக்கு இப்ப பிரச்சனை இல்ல அந்த கரண்ட் எடுத்து தாரண்டிக்காங்க செய்வாங்க உதவி எனக்கு செஞ்சு என்னன்னு சொன்னா இது மட்டும் இல்ல இப்ப நாங்க இது வரைக்கும் வேலை திட்டங்கள் முடிஞ்சிருக்கோ அதை காட்டணும்ன்றதுக்காகத்தான் வந்தாங்க ஆனா இன்னும் முடியல கரண்ட் இப்ப வயரிங் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க பார்த்தா பல்பு கூட போட்டாச்சு அதை கரண்ட் எடுக்கல லைன் எடுக்கல அப்ப எல்லாம் அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா அப்ப கரண்டுக்கு 46,000 சொச்சம் வேணும் அப்ப அந்த ஏற்பாடும் அந்த அண்ணன் செய்வாரு ஓகேங்க ரொம்பவே நன்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க நிறைய பேர் என்னோட வீடியோஸை பார்த்து ஷேர் பண்றீங்க அதன் மூலமா தான் எனக்கு உதவி கிடைச்சு கொண்டிருக்கு அந்த லைக் பண்ணி ஷேர் பண்ற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்பவே நன்றி பாருங்களேன் ஒரு வீட்டுக்கான உதவி நாங்க நிறைய செய்து கொடுத்துட்டோம் இன்னும் மேலும் செய்ய போறோம் அதுக்கு உங்களோட ஆதரவு வேண்டும்
புலம்பெயர்ந்த நம் தமிழ் உறவுகளுக்கும் ரொம்பவே நன்றி. ஏனென்றா நீங்க இல்லாம நான் இல்லை, உங்களால நான் செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் வளமையா சொல்றதுதான், நான் பாலமா செயற்படுறேன். எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. அதனால தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஷார்ட்டான வீடியோவா இந்த வீடியோ முடிய போகுது. மழை பெய்து கொண்டிருக்கு. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.